வந்து விட்டால் இது ஒரு ஜீல் கதை. ஆ, என் உடம்பெல்லாம் வலிக்குது. என் மேலே அழுகுன வாடை வருது. எனக்கே கொமட்டுது. ஆனால் வாமிட் வரல. அங்கங்கே காயம் வேற. நீங்கள் அசந்து தூங்கும்போது திடீர்னு முழிப்பு வர்றப்போ உங்கள் முகத்துக்கு நேராக அழுகி போய் ரத்த வாடையோட ஒரு முகம் உங்களையே வெறிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? இப்போது அதுதான் எனக்கு நடக்குது. இது எல்லாத்துக்கும் நாளைக்கு முடிவு கிடச்சிடும். இதெல்லாம் என்னோடய ஷூட்டிங்கில் தான் ஆரம்பிச்சது. நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வேலை இது தான். நல்ல சாப்பாடு கிடையாது, சம்பளம் கிடையாது, செய்கிற வேலைக்கு மரியாதை கூட கிடையாது. ஆனால் அந்த டைரக்டர் சொல்கிற எல்லாத்தையும் நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டு பண்ணணும். இந்த ஆள் ஒன்றும் பெரிய டைரக்டர் கிடையாது. எப்படியோ தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ்னு ஒவ்வொரு சீன் காப்பி அடித்து 2 இட்டு கொடுத்துட்டான். அந்த ஆள் பேர் கங்கையா. எனக்கு பொறுமை இல்லை. எல்லா டைரக்டர்கிட்டையும் போயிட்டு வந்துட்டேன். யாருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர் தேவையில்லை. ஆல்ரெடி 2-3 பேர் இருக்காங்களாம். ஓஹோ, என்னை பற்றி சொல்லலைல்ல. நான் டேவிட் அப்பா மட்டும்தான். இப்போது அவரோட 2வது குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கார். என்கிட்ட 10 கதை இருக்குது. ஆனால் படம் பண்ண கதை மட்டும் பத்தாது, வேலை தெரியணும். அதான் யாருக்கிட்டையாவது கற்றுக்கலாம்னு வந்தேன். என் நேரம் இந்த ஆள் மட்டும்தான் என்னை சேர்த்துக்கிட்டான். எனக்கு எந்த முன் அனுபவமும் கிடையாது. வேறு வழி இல்லை. அந்த ஆள் சொல்கிற எல்லா வேலையும் செஞ்சேன். இன்றைக்கி சண்டே, நிம்மதியாக இருக்கலான்னா இன்றைக்கும் ஆஃபீஸுக்கு வர சொல்லிட்டான். ஏதோ டிஸ்கஷனா. நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. உங்ககிட்டையும் கதை சொல்லி முடிச்சிட்டேன். இன்னும் அவன் என்னை உள்ளே வர சொல்லலை. அந்த ஆளுக்கு தெரியும் நான் இங்கே நிற்கிறேன்னு. வேணும்னே நிற்க விடுறான். பெல் அடிச்சிட்டான். நான் உள்ளே போகிறேன். வாயா, உன் பேர் என்ன? 3 மாதமாக வேலை வாங்குகிற நாய் மாதிரி என் பேர் கூட தெரியல பத்தியா? டேவிட் சார். டேவிட், உன் கதையெல்லாம் பார்த்தேன்யா, நல்லா தான் இருக்குது. ஆனால் இட்டு ஆகும்னு என்ன நிச்சயம்? பணம் போடுறவன் ஒத்துக்கணும்ல. இந்த ஆள் அப்சஷன் தோத்துடுவோம்னு யாராவது ஜெயிச்சா அதே யுக்தியை இவனும் கையில் எடுப்பான். சார், கண்டிப்பாக ஜெயிக்கும் சார். சரியா, அது உன் பிரச்சனை. நீயும் எவ்வளோ நாள் தான் இந்த எடுப்பு வேலையே பார்ப்ப. நாம் அடுத்தது ஒரு பேய் த்ரில்லர் படம் பண்ண போகிறோம். உன் வேலை என்னன்னா நிறைய கதையை கலெக்ட் பண்ணிட்டு வா. என்ன? என் மனதிற்குள். நான் சொல்லலை. நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்தா இவன் அதிலேருந்து காப்பி அடிச்சுப்பான். சரி சார். இந்த படத்தில் நீ தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். உன் பேரையும் போடுறோம். சரி சார். மறக்காமல் இன்னும் 2 நாளில் ரெஃபரன்ஸ் வந்துடணும். சரி சார். சரி, கிளம்பு. நான் அலைஞ்சி திரிஞ்சு இடத்துல பிச்சை எடுத்திருந்தா கூட இந்த மாதம் வீட்டு வாடகையை கொடுத்துருக்கலாம். ஆனால் ஒரு கலைஞனா அதை பண்ண முடியாமல் என் சொந்த காசை போட்டு அலைஞ்சி திரிஞ்சு ரெஃபரன்ஸை கலெக்ட் பண்ணிட்டேன். என்னால் நம்ப முடியல, நம்பாமையும் இருக்க முடியல. டாக்டர் அனுபாமா கேஸை தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் கேட்டிருந்தேன். அவனுங்க யாரோ அனுப்பிச்சானுங்க. அவங்க இறந்துட்டாங்களாம் தற்கொலை பண்ணி. அவங்க வீட்டை தான் ஷூட்டிங்க்காக நான் அவங்க ரிலேட்டிவ்கிட்ட பேசி வாங்கியிருந்தேன். இந்த வீட்டுக்குள்ளே யாருமே குடி வரல. ஒரே அமானுஷ்யமாக தான் இருக்குது. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி எழுதின லெட்டரை நான் படிச்சிருக்கேன். பசங்க அனுப்பிச்சது தான். அதுதான் இந்த வீடு தான் வேணும்னே ஒரே பிடிவாதமாக என்னை நிற்க வச்சிச்சு. இந்த ஏரியாவே இந்த வீட்டை பார்த்து நடுங்குது. அப்போது இங்கே படம் பண்ணால் மாசாக இருக்கும் தானே அப்படின்னு தான் நான் இதை செலக்ட் பண்ணேன். எனக்கு காலில் சுளுக்கு. நேற்றுலேருந்து கங்கையாவும் கம்மி பட்ஜெட்டுன்னு ஒத்துக்கிட்டாரு. எனக்கு ஆரம்பித்தது பிரச்சனை. முதல் நாள் குளிக்கும்போது தான் பார்த்தேன் என் உடம்புல நிறைய கீறல். நானே கழிச்சிருப்பேனோன்னு சமாதானம் பண்ணாலும் நேற்று தான் நகம் வெட்டினேன். இன்றைக்கி பெருசாக வளர்ந்துருக்கு. தூங்கிக்கிட்டு இருந்தேன். ஏதோ கெட்ட வாசனை. கண் விழிச்சிட்டேன். ஆனால் எழ முடியல. என் மேலே யாரோ உக்காந்துருக்காங்க. என் கண்ணுக்கு யாரையுமே தெரியல. மூச்சு திணற ஆரம்பிச்சிது. எதர்ச்சியாக சோற பார்த்தேன். அங்கே என் நிழல் தெரிஞ்சுது. என் மேலே இன்னொரு உருவத்தோட நிழலும். 2 நாளில் நான் முழுசாக நொறுங்கிட்டேன். தூங்காத கண், உடம்புல ஏகப்பட்ட தழும்பு, என் கால் சுளுக்கு வேற. நடக்க முடியல. என்னோட அனுபவத்தில் கதையில் நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. அவங்க வீட்டை நல்லா தேடி பார்த்தேன். அவங்க பயன்படுத்தின எல்லா பொருளும் அப்படியே கிடந்தது. தேடினேன். கடைசியாக கிடச்சிது. மூலியை வரைஞ்சி வச்சுருந்தாங்க. இதே உருவத்தோட நிழல் தான் நான் நேத்திக்கு பார்த்தேன். இப்போவும் என் காதில் ஆக்ரோஷமான உருமல் சத்தம் கேட்குது. ஆனால் திரும்பி பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை. நான் சாக விரும்பலை. வேகமாக ஓடுனேன். இந்த சுளுக்கு காலோட ஓடவே முடியல என்னால். நான் எங்கே போவேன்? நான் ஞானஸ்தானம் கூட வாங்கலையே. என் பேரில் நான் ஒரு கிறிஸ்டியன், அவ்வளவுதான். எந்த சர்ச்சுக்கும் என்னால் போக முடியாது.
சாமியார் வேணவே வேண்டாம். இங்கே ரமணரோட மகா பெரியவரா இல்லை எங்கேயோ இடித்து மயங்கி விழுந்துட்டேன். யாரோ என்னை எழுப்புனாங்க. அவர் முகத்தை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஒரு குடுகுடுப்பக்காரர்னு. காப்பாற்றுங்க அப்படின்னேன். என்னாச்சின்னு கேட்டார். நான் சொன்னேன். அவர் எனக்கு உதவி பண்ணுறதா சொன்னார். மூலி ஒரு தூர ஆத்மா, அதை முழுசாக விரட்ட முடியாது. அதுக்கு எனக்கு பதிலாக வேற ஒரு உடம்பை அதுக்கு தர சொன்னார். என் உடம்பு இருந்த சூழ்நிலைக்கு நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டேன். அவர் ஏதேதோ மந்திரம் சொல்லி ஒரு மண்டவோட்டை எடுத்து என் சுளுக்கு பிடிச்ச இடத்தை அழுத்தினார். ஒரு 80 வயது முழு கிளவி பயங்கரமான தோற்றத்தில் உங்கள் காலை பிடிச்சி தொங்குனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? மூலி என் காலில் தான் தொங்கிக்கிட்டு இருக்கலாம். எனக்கு அதிக நேரம் இல்லை, நைட்டு 9 மணி வரைக்கும் தான். அவர் அந்த துர ஆத்மாவை தற்காலிகமாக அடைச்சேனே, இனி அவள் இருக்கிற திசை பக்கம் வராதேன்னு சொன்னார். நான் ஓடுனேன். யாரை எனக்கு பதிலாக கொடுக்கறது? உடனே தோணுனது கங்கையா தான். மணி 8:50. அந்த ஆள் என்ன இவ்வளோ நேரம் வெளியே நிற்க வச்சான்? சார் பாய்யா, என்னாச்சு? சார் கதை ரெடி. ஒரு உண்மை சம்பவம். அனுபாமா எழுதின ஒரிஜினல் காப்பியை அவர்கிட்ட கொடுத்தேன். இப்போது அவன் அதை உண்மைன்னு நம்பணும். அவன் நம்பணும்னு என் இதயம் வேகமாக துடிச்சுது. ஓ, இந்த கதையா? சார் இது உண்மையான கதையா சார்? ஓஹோ சார். என்னை பார்த்தா நக்கலாக சிரித்தான். வேக வேகமாக வெறி பிடிச்ச மாதிரி சிரித்தான். என் தலையே சுற்றுச்சு. அதில் ஏதேதோ காட்சி. கங்கையா படம் எடுக்கிறதுக்காக மற்றவங்க கதையை திருடுறான். ஏதோ ஒரு பிளாக்கில் அனுபமா கதையை திருடுறான். அவங்க வீட்டை போய் பார்க்குறான். மூலி அவனுக்குள்ளே வந்துட்டான். அவனால் சித்திரவதையை தாங்க முடியல. அவருக்கு பதிலாக என்ன தேர்ந்தெடுத்திருக்காரு. வேணும்னே என்னை கதை தட சொல்கிறார். வேணும்னே என் அன்பு அம்மா கதையை படிக்க வைக்கிறார். எல்லாம் திட்டம் போட்டு நடந்திருக்கு. அவனுக்கு பதிலாக மூலிக்கு என்ன கொடுத்துருக்கான். வலி தாங்காமல் நான் மயங்கிட்டேன். நான் முழிக்கும்போது என் வீட்டில் இருந்தேன். எப்படி இங்கே வந்தேன்னே தெரியல. நேற்றுலேருந்து நான் எதுவுமே சாப்பிடல. மெதுவாக எழுந்து போய் தண்ணி ஜாக்க எடுத்தேன். அதில் தண்ணி இல்லை. நான் கிச்சன் போக திரும்பணும். ஆனால் என் பின்னாடி ஒரு உருவம். அது உருமுறது எனக்கு கேட்குது. அழுகுன வாடை எனக்கு வயிற்று அப்படியே போட்டு பரட்டுது. பின்னாடி பார்க்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. சுவரை பார்த்தேன். என் நிழல். எனக்கு பின்னாடி என்னை விட உயரமாக இன்னொரு நிழல். அதோட நாக்கு என் கழுத்தில். என் முன் கழுத்து வழியாக ரத்தம் சொட்ட சொட்ட கீழே விழ ஆரம்பிச்சிடுச்சு. அவள் தான் காரணம்.